நம்முடைய வாழ்க்கையில ப்ராப்ளம் வரும்போது பாருங்களேன், ஒரு வேதனை, ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் நம்ம வாழ்க்கையில கலந்து வரும்பொழுது நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தருக்காக நிக்கணும். அங்கதான் நம்முடைய நம்பிக்கையை காட்டணும். இங்க அங்க பார்க்கும் பொழுது அப்படி பணிந்து கொள்ளாதவர்கள் தாழ விழுந்து அவர் எரிகிற அக்னி சூளையிலே போடப்படுவார்கள் அப்படி என்று ஒரு சட்டம் போட்ட பிறகு எல்லாரும் விழுந்து வணங்குகிறார்கள். ஆனால் சத்துரு என்ன பண்றான்? கல்தையரில் சிலர் இவங்களுக்காகவே கொண்டு வந்த சட்டம் அல்லவா, அதனால இவங்களை கவனிக்கிறான். எப்படியாவது இவங்களை போட்டு தள்ளிடணும், எப்படியாவது பண்ணிடணும். கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, இவங்க தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, கல்தையரில் சிலர் தானியேல் 3:8 நம்ம பார்க்கிறோம், யூதர் பேரில் குற்றம் சாட்டி ராஜா நீங்க போட்ட சட்டத்திற்கு விரோதமாக ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ 3 பேர் செயல்படுகிறாங்க. நீங்க சொன்னி கூட அவங்க என்ன பண்றாங்க? அந்த சிலையை வணங்குற பாருங்க, உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்றாங்க. அப்போ நேபுகாத் நேச்சார் உக்கிரக கோபம் கொண்டு சொன்னது சரிதானா? நீங்க வணங்கவில்லையா? என்னுடைய கட்டளை நீங்கள் மதிக்கவில்லை என்று சொல்லி தபார் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறேன். வாதியங்கள் வாசிக்கப்படும் பொழுது நீங்கள் தாழ விழுந்து வணங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களை எரிகிற அக்னி சூளையை போடுவேன், எனக்கு முன்னாடி செய்யன்னு சொல்லும்போது அப்பொழுது கூட பாருங்க, கொஞ்சம் அதிகமான சூடு, பயங்கரமான ஒரு அடிமையாயிருக்கிற தேசத்துல வாலிபர்கள் யாரும் துணை இல்லை, ஆனால் ஒரு ராஜாவுக்கு முன்பு நிற்கிறார்கள். ராஜாவுக்கு முன்பு நிற்கும் போதே கால்கள் நடுங்கும், ஆனால் அவர் ஆணைக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, ஆமென். இந்த உலகத்திலே எப்பேற்பட்ட பயங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட நம்பிக்கை போகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும், கைவிடப்பட்டாலும், கடைசி மூலையில நம்ம இருந்தா கூட ஆண்டவரே உண்மையே நான் நம்புவேன், கர்த்தர் உண்மை, நம்ம கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தர் கைவிட மாட்டார்.